ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்போகிறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? என்னத்த சொல்கிறது, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய விஷயமே என்னென்னா, எதிரி கையில் கத்திம்பாங்க. நமக்கு சில நேரங்களில் வாழ்க்கை இந்த மாதிரி மாட்டி விட்டுரும். எனக்கு என் கம்பெனியில் நடந்திருக்கு. ஒரு கேரக்டர் இருப்பான், இவனை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கவே கூடாதுரா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். கடைசியாக பார்த்தா எனக்கு உண்மையிலே நடந்த சம்பவம். பழைய கம்பெனி, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் ஒரு காலத்தில். அப்போது ஒரு கேரக்டர் இருந்தார், இனி வாழ்க்கையில் மூஞ்சில் முடிக்க மாட்டேனான்னு சொல்லி அவன்கிட்ட கோச்சிட்டு தான் நான் வேறு ஒரு கார்ப்பரேட்டில் போய் சேர்ந்தேன். அப்போ அந்த கார்ப்பரேட்டில் புதுசாக ஒரு விபி பதவி ஏற்கிறார். அவர் தான் டான் அவர் தான் விபி. ஆஹா, இவர் பதவி ஏற்கிறார், நம்ம தான் என்ன தான் அது கோஆர்டினேட்டராக போட்டிருக்காங்க அந்த வரவேற்பு விழாக்கு. நான் போய் வரவேற்பு விழான்னு பார்த்தா இந்த ஆள் வந்த உடனே என்னை இப்படி பார்த்தான். சார் இப்படி தான் பார்த்தான் நர்மதா, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு. ஆஹா, எங்கே வந்து மலைப்பாம்பு வாயில் வந்து மாட்டிக்கிட்டோமே. நான் ஒரு சாதாரண ஜூனியர் இன்ஜினியரிங் ஐயா, நீங்கள் வைஸ் பிரசிடென்ட், உங்கள் லெவலுக்கு சண்டை போடுங்க, என்ன போய் ஏன் அப்படி பண்ணுறீங்க? அதுதான் பிரச்சனை. சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாத ஒரு ஆள் யாருன்னா சனி. இவன் கரெக்டாக 8ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டான். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் சனி ஒரு விஷயம், விபியே நினச்சாலும் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் லெவலெல்லாம் அவரால் போய், அவருக்கு ஒரு கெத்து இல்லை, அதனால் உங்களை அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு அதுதான் இந்த உதாரணத்தை சொன்னேன். சனி குருவோட வீட்டில் இருக்கார், அவர் ஒரு புரோட்டோக்காலில் இருக்கார். உங்களை தண்டிக்கணும்னா அவருக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அதே நேரத்தில் இந்த சனி பகவான் 6 குடையவர், அதாவது வந்து சிம்மராசிக்கு வியாதி, கடன், கஷ்டத்தை கொடுக்குறவானே இவன் தான். அதான் நான் சொன்ன கான்செப்ட். இப்போது இவரை தூக்கி 8ல் போட்டு சிம்மராசியை டெவலப்மெண்ட் பண்ணுற வேலையில் கொடுத்துட்டாங்க. 6 குடையவன் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்று விட்டான். அப்போ கடனை அடைக்கிற வேலை சனியோட வேலை. சிம்மராசிக்காரர்கள் கடன் அடைக்க போகிறீங்க, முக்கியமான விஷயம். ஆனால் ஜென்ரல் டார்ச்சர் அது ஹெவியாக இருக்கும். டோன்ட் வரி. ஜென்ரல் டார்ச்சரை படுத்த தூக்கம் வராது, பக்கத்துக்கார மைக் செட்டு போட்டு கற்று விடுவான், தூக்க விட மாட்டான், என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் டார்ச்சர்ஸோ அதெல்லாம் நீங்களே எழுதிக்கோங்க. நம்ம வீட்டு மீன் தொட்டி கீழே வந்து உடஞ்சிரும், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டுங்க. எதெல்லாம் உங்களுக்கு செலவுகளோ எல்லா செலவையும் கொடுப்பார். 8ஆம் இடம் என்பது என்ன? தண்ட செலவு, அதையெல்லாம் கொடுப்பார். 6 குடையவன் 8ல் மறைந்து உங்களுக்கு என்ன பணம், ஒரு பக்கம் கடன் அடைக்கிறீங்க, ஆனால் ஒரு பக்கம் வருமானம் சேர்த்து வைக்க முடியாமல் பண்ணுவார். இது ஒன்று தான் சனிப்பயிற்சி. எல்லாரும் சனிப்பயிற்சி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சனி சிம்மராசிக்கு கெட்டவர், அதில் மாற்று கருத்து இல்லை. அது ஈகோக்கு ஈகோ ப்ராப்ளம். ஆனால் இந்த சூரரை போட்டு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு பாஸ் இருப்பார், ஒரு சுருட்டு பிடிச்ச ஒரு பாஸ் இருப்பார். அந்த பாஸ் என்ன மாறன் அவங்களுக்கு மட்டும்தான் ஆள் இருக்குமா, ஏன் நமக்கு இருக்காதா? நான் இருக்கேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களை அவர் காப்பாற்றுவார். என்ன ரொம்ப பெருசு, உங்களை நான் பார்த்துக்கிறது ஈகோ, என் ஈகோவோட நீ எடுத்திருக்க வேலை பெருசு, என் கண்ணு முன்னாடி நிற்காத ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சனி பகவான் நம்மளை விட்டுருவார். பிரச்சனை என்னென்னா, சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையிலையோ வேலையிலையோ அவர் தலையிட மாட்டார். ஆனால் இப்படி ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஒரு பொய் சொன்னாலும் உங்களை மாட்டி விட்ருவான். ஒரே ஒரு பொய் சொன்னாலும் மாட்டி விட்ருவான். சிம்மராசிக்காரர்கள் இதில் ஒன்று விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. 6 குடையவன் 8ல் மறைகிறான். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரே 7 குடையவராகவும் இருக்கிறார். அவர் 7 குடையவர்னா என்ன? ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் டிபார்ட்மெண்ட். எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஒரு சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. ஹார்ட்வேர் போனால் போய் தொலைது 70 ரூபா பார்ட் எடுத்து மாட்டிக்கலாம்.
சாஃப்ட்வேர் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வைரஸ் வந்துடும். அந்த மாதிரி தான் 7 கூடியவர் 8ல் மறைந்தால் ஒய்ஃபை வச்சு தான் டார்ச்சரே பண்ணுவார். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாடு போகிறேன்னு நினைக்கிறவங்கலாம் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. 7 கூடையவன் இருக்கும்போது ஒய்ஃப் கிட்ட சண்டை போடக்கூடாது. சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு சனி எந்த ரூபத்தில் வருவாருன்னா, ஐயோ இப்படி சொல்லக்கூடாதுல்ல, சனி எந்த ரூபத்தில் உங்கள் ஒய்ஃப் கூட போடுற சண்டை ரூபத்தில் வருவார், அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அப்போது சண்டையை உருவாக்கிட்டே இருப்பார், சந்தேகங்கள் உருவாக்கிட்டே இருப்பார். ஏற்கனவே 7லே ராகு, அங்கே ஒருத்தர் உங்கள் எக்ஸ் அங்கே ரெடியாக இருக்காங்க. ஒய்ஃப் கூட சண்டையா? ஆமாம், நான் இங்கே தானே இருக்கேன், எம்மா நீ இருமா வரம்மா இருமா. 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாமா, இப்பயே நம்ம பழைய குமுதாவோட ஓடி போயிடலாமா, குமுதா கூட ஓடி போனீங்கன்னா இருக்கிற பிரச்சனை டபுள் பண்ணிவிடுவார் சனி. ஸோ அப்போது அஷ்டம சனி ஒரே விஷயந்தான், கடன் அடைக்க மட்டும்தான் ஹெல்ப்பு. மற்றபடி ஜென்ரலாகவே உங்களுக்கு அவனுக்கு ஈகோ ப்ராப்ளம், ஜென்ரலாகவே நம்ம ஒய்ஃபை வேறு அவன் டீமில் சேர்த்துக்கிட்டு நமக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட வைப்பார். இந்த மாதிரி ஒரு சிட்டி ரோபோ இருக்கிற மாதிரி தான். அந்த சிட்டி ரோபோக்கு ரெட் கார்டு போட்டு விட்டாங்க. நம்ம ஒய்ஃபு தான் அந்த சிட்டி ரோபோ. அது சிட்டியாக இருக்கிறதுக்கு ரெட்டு இது எடுத்து உள்ளே சொறி விட்டாங்க. என் ஒய்ஃபு அவள் பண்ணுறாளா இல்லை சனி பகவான் பேச்சு கேட்டு பண்ணுறாளா யாருக்கு தெரியும், என்ன வச்சு அந்த மாதிரி தான். சிம்மராசிக்காரர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த மாதிரியான வழிபாடுகளை ஒன்றும் பண்ண முடியாது, சரண்டர், ஒன்றும் பண்ண முடியாது. சனி காலிலேயே உளுந்து கிடக்கணும், அவ்வளோதான். ஒரு ரொம்ப கேவலமாக என்ன சொல்கிறது, இதை விட மொத்தமாக சனி காலில் விழுவ முடியாது. சனியே பார்த்து போடா போய் வேலையை போடுறா, காலிலேருந்து காலிலேயே உளுந்து கிடக்கிறான், அப்படி ஃபீல் பண்ணும். அந்த அளவுக்கு இந்த உருள் தண்டம் போடுறது, இந்த மேக்சிமம் பக்தி லெவல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஐயா என் உயிரை வேணா கூட எடுத்துக்க சாமி, என் பொழப்ப விட்டுரு, அந்த லெவலுக்கு பண்ணணும். பொலிச்சலூரில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, திருநள்ளாறு போங்க. யாராவது வழியில் வந்து ஒற்றை கையேந்தியவர்களை கையில் பார்த்தீங்கன்னா உடனடியே ஓடி போய் ஹெல்ப் பண்ணிடணும், காய்ச்சிருக்கோ இல்லையோ கொடுத்துடணும். அதுதான் சனி பகவான் அந்த சுரூபத்தில் வருவார். ஒன்றுமே முடியல, நான் ஆஃபீஸ் ஜென்ரல் சீட்டு போகிறேன், நைட்டு வரேன், நான் எங்கே போய் அவங்களெலாம் பார்க்கறது, சரி ஏதோ ஒரு சில்லற உதவியாவது பண்ணுங்கள். பக்கத்து கேபின்காரன் ஒரு பிரிண்டரில் பேப்பர் வைக்க சொன்னால் இப்போ பேப்பருக்கு தானம் பண்ணுங்கள், ஏப்போர் சீட்டு கொடுங்க, உங்களால் முடிஞ்சு எதையாவது ஒன்று பண்ணுங்கள். பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப குட் சோலாக மாறிடணும். நீங்கள் தான் வந்து இந்த நம்ம விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பயங்கர குட் சோலாக மாறிடணும். யார் வந்தாலும் என்னையா காய்ச்சி பெரிய காய்ச்சி, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் கொடுத்துடணும். இப்படி நல்லவராக இருந்தால் பழச்சிக்கலாம். 6 தடவை சிம்மராசிக்காரர்கள் ஒய்ஃபை ஃபேஸ் பண்ணுறது ஒரு சிங்கத்துடன் ஒரு கூண்டில் அடைத்து வைப்பதற்கு சமம், ஒரு பாம்புடன் நீங்கள் ஒரே வீட்டில் வசிப்பதற்கு சமம். அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவார் அவர். அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஏமாறாதீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? ஒரு 70 மார்க் தரலாம். அதுவே வந்து மற்றபடி குருலாம் இருக்காரு, வீட்டில் மற்ற பெரியவங்களாம் இருக்காங்கங்கிற கருணை அடிப்படையில் சிம்ம ராசிக்கு சனி ஜென்மம் இது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயர்கிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான், ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு, கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? இன்னும் சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே, 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார். அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு, அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க.
அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க பொலிச்சலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வரிசை வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க, காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன? நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவாரப்பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்கிறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல் இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும், உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்குது. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி.